முறையான போக்குவரத்து வசதிகள் கூட இல்லாத கிராமத்தில் வசிக்கும் செங்கல் சூளையில் வேலை பார்க்கும் கூலி தொழிலாளியின் மகன் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று தமிழக அரசு வழங்கியுள்ள 7.5% இடஒதுக்கீட்டால் மருத்துவராகும் கனவு நிறைவேறிய சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள புன்னம் ஊராட்சியைச் சேர்ந்த செல்வராஜ் செந்தாமரை தம்பதியினரின் இளைய மகன் பகவதி 11ஆம் வகுப்பு வரை கிராம பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று 11ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று ஈரோட்டில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் தங்குவதற்கு மற்றும் உணவு என அனைத்தும் அரசு சார்பில் இலவசமாக பெற்று 12ஆம் வகுப்பு பயின்று 2023ஆம் ஆண்டு படிப்பை முடித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் பகவதி 600க்கு 535 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 12ஆம் வகுப்பை முடித்து கடந்த 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதற்காக ஒரு வருடம் வீட்டிலிருந்தே இணையதளம் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் நீட் தேர்விற்கு தயாராகி 2024ஆம் ஆண்டு தேர்வில் 441 மதிப்பெண்கள் பெற்ற பகவதி கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைவால் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தும் மனம் தளராத பகவதி மீண்டும் ஒரு வருடம் தன்னுடைய கவனத்தை சிதறவிடாமல் நீட் தேர்வில் எப்படியாவது தேர்ச்சி பெற்று மருத்துவராகிவிட வேண்டும் என்ற கனவுடன் ஒரு வருடமாக மீண்டும் படித்து இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் 431 மதிப்பெண்கள் பெற்று தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். செங்கல் சூளை தொழிலாளியின் மகன் ஒரு மருத்துவர் என்ற கனவு நிறைவேறியது மட்டுமின்றி புன்னம் கிராமத்திலேயே முதல் மருத்துவர் என்ற புகழும் மாணவனுக்கு கிடைத்துள்ளது. எங்கள் பசங்க பிள்ளைங்க நல்லா படித்தா பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். வேலைக்கு போயிட்டு இருந்தா கூலி வேலை. ஏதோ எங்கள் பையன் 2 பேர், சின்ன பையன் கொஞ்சம் நல்லா மார்க் எடுத்து நல்லா படித்து ஏதோ கவர்மெண்ட்டு இடம் ஒதுக்கிறதுல கொஞ்சம் சீட்டு கிடச்சிருக்குது. அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் பவானி தாலுக்காவில் இருக்கேன். நான் வேளா மருத்துவருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சின்ன வயசுலேருந்து வசிச்சுட்டு வரோம். அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை தான், அதாவது செங்கல் சூளையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்குமே எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூல்லையே ஒர்க் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னா இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போகணும், அது சைக்கிளில் தான் போகணும். அப்புறம் அங்கே போய் 6th-லேருந்து 8th வரைக்கும் படித்தேன். அப்புறம் 9th பேரண்ட்ஸ் ப்ரைவேட்டில் சேர்த்து விட்ற படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்.